டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் உடல்கள் சாலையில் சிதறியுள்ள காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய டெல்லியின் மிகவும் கன்ஜஸ்டடான ஒரு இடத்தில் மக்கள் நெரிசல் எப்போதும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுவும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சாந்தினி சவுக் இடத்தில் உள்ள மெட்ரோ கேட் நம்பர் 1 இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. லால் குயிலா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் நின்ற ஒரு வாகனத்தில் தான் இந்த குண்டு வெடித்திருக்கலாம் என்பது போல விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் காரில் இருந்த குண்டுதான் வெடித்ததா என்ற வகையிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காரில் வெடிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து 3 முதல் 4 வாகனங்கள் ஒரே நேரத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் பதற்றமாக காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த பிளாஸ்ட் ஹை இன்டென்சிட்டியோடு இருந்தது. வெடிப்பு நிகழ்ந்ததும் மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டனர். டெல்லி தீயணைப்பு துறையினருக்கு இன்று மாலை 6:55 மணி அளவில் வெடிப்பு குறித்து அழைப்பு வந்திருக்கிறது. அதன் பிறகு 7 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 15 கேட் ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. உடனடியாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குண்டுவெடிப்புக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தற்போது ஆய்வுகளை செய்து வருகின்றனர். போலீசாரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பில் இதுவரை 8 பேர் பலியாகி இருக்கின்றனர். பலி எண்ணிக்கை இன்னும் உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஹரியானாவில் 350 கிலோ வெடிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்த நிலையில் டெல்லியில் இவ்வாறு ஒரு கார் குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பதுதான் பல சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கிறது. जब किया गया है दुबई फोन करने का बहुत बड़ा एंगल हो चुका है कि आखिर किन वजहों से जो है फिलहाल ये ब्लास्ट हुआ है, इसके कारण क्या है। Subscribe to One India and never miss an update.